வணக்கம் நண்பர்களே. நடிகர் தனுஷ் மீது நயன்தாரா அவர்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட திருமணம் அந்த டாக்குமெண்ட்ரி வீடியோவ பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்றதுக்கு தனுஷ் ஒரு தொடர்ந்து ஒரு 2 வருடமா முட்டுக்கட்டை போட்டிருக்காரு. அதாவது என்ஓசி குடுக்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா, 400 ரவுடி தான் படத்துல நடிக்கும்போது, விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணாரு. தனுஷ் தயாரிச்சாரு. அந்த டைம்ல தான் அவங்களுக்கு காதல் ஏற்பட்டு, அது திருமணத்துல முடிந்து இப்ப 2 குழந்தைகள் இருக்காங்களாம். அதுல அந்த சாங்கு, அந்த அந்த கிளிப்பிங், வீடியோ கிளிப்பிங், அந்த பிடிஎஸ்ஸா வரும் பார்த்தீங்களா? அத பார்த்துட்டீங்கன்னா, சில இத யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, தனுஷ் என்ன இத யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அவர் முட்டுக்கட்டை போட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்திருக்காரு. இவங்களும் 2 வருடமா பார்த்தீங்கன்னா, கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. முடியல. 2 வருடத்துக்கு மேல ஆயிருச்சு. சரி நம்ம அதோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம், தனுஷ் பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காரு. ஸோ இத யூஸ் பண்ணதுக்கு அந்த 400 ரவுடி தான் படத்துல இருந்து அந்த வீடியோ கிளிப்பிங்க யூஸ் பண்ணதுக்கு நீங்க 10 கோடி நஷ்டஈடு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு போல. அதுக்கு இவங்க அதிர்ச்சி அடைஞ்சு தான் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க அண்ணன் செல்வராகவன், கஸ்தூரி ராஜா எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி, தனுஷையும் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்ட குடுத்திருக்காங்க Instagram பக்கத்துல. அதுல அவங்க குறிப்பிட்டு சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க சினிமா பின்னணி, சினிமா குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவங்க. நான் அப்படி கிடையாது. தனிப்பட்ட முயற்சியா என்னோட சொந்த முயற்சியில நான் அப்படி முன்னுக்கு வந்திருக்கேன். ஒரு பெண்ணா சினிமால இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் எவ்வளவு போராடி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். அப்படிங்கிறாப்புல சொல்லிட்டு, நீங்க சினிமா குடும்பத்துல இருக்கிற நீங்களே இந்த மாரி பண்ணலாமா? அப்படிங்கிறாப்புல ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இந்த என்ஓசி குடுக்கறதுக்கு அதாவது 3 செகண்ட் அந்த வீடியோ, அந்த ஃபோட்டோ அந்த இத ஏதோ யூஸ் பண்ணதுக்கு ரூ. 10,00,00,000 கேட்டத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. என் மீது உள்ள தனிப்பட்ட வெறுப்பு காரணமாக இந்த மாரி நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாப்புல சொல்லியிருக்காங்க. அந்த படம் படம் ரிலீஸ் ஆகி 10 வருடம் ஆச்சு. படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. அந்த டைம்லயே நீங்க எங்க மேல வச்ச விமர்சனம் பார்த்துட்டீங்கன்னா, நாங்க அப்படியே அந்த டைம்ல ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தோம். அதெல்லாம் கூட மறந்துட்டு அப்படியே இருக்கிறப்ப, நீங்க தொடர்ந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்படி ஒரு சம்பவத்த பண்ணத எங்களால ஏத்துக்கொள்ள முடியாதா இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா, சட்ட ரீதியா அணுகியிருக்கீங்க. நாங்களும் அதுக்கு பதில் குடுக்குறோம் அப்படிங்கிறாப்புல நயன்தாரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்க என்ன அப்படி பண்ணிட்டோம்? நீங்க தனுஷ் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. அந்த மேடையில பேசும்போதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, பஞ்ச் டயலாக் அந்த வசனங்கள்லாம் பேசி ரசிகர்கள கைத்தட்ட வைக்கிறீங்க. உணர்ச்சி பொங்க பேச வைக்கிறீங்க. ஆனா நிஜ லைஃப்ல நீங்க இந்த அளவுக்கு இருக்கீங்க. நீங்க எப்பேர்ப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு புரிஞ்சிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் மீது மொத்தமா பார்த்தீங்கன்னா, நயன்தாரா அவர்கள் ஒரு மாரி சொல்லியிருக்காங்க. எங்க மீது உள்ள தனிப்பட்ட விருப்பு, வெறுப்பு, வன்மம் அந்த இதெல்லாம் காரணமாக தான் நீங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க. இதுக்கு போய் இப்படி நீங்க பண்ண தேவையில்ல. அழகா குடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறாப்புல நயன்தாரா அவர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா தனிப்பட்ட நபர்கள் இப்படி ஒரு விமர்சனம் வச்சா கூட ஏத்துக்கலாம். ஆனா நீங்க இந்த மாரி வச்சிருக்கிறத எங்கள பெரிய அளவுல பாதிக்காது அப்படிங்கிறாப்புலயும் ஒரு விளக்கத்த குடுத்திருக்காங்க. ஸோ தனுஷ் அவர்கள் இந்த மாரி கேட்டிருக்க வேண்டியதுல அந்த என்ஓசி அழகா குடுத்துட்டு போயிருக்கலாம். இது 2 வருஷமா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. போயிட்டு போகுது. உங்க படத்துல நடிச்சாங்க. அந்த படமே ஹிட். அந்த படத்தின் மூலியமா உங்களுக்கு லாபமும் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த அளவுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு முரண்டு பிடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. தனுஷ் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தெரியும். ஆனா நயன்தாரா அத உடைச்சு ஒரு 3 செகண்ட் வீடியோவுக்கு இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ரசிகர்கள நீங்க பெரிய அளவுல ஏமாத்துறீங்க அப்படிங்கிறாப்புல அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு ஒரு சினிமாலே இருந்துகிட்டு, சினிமால உள்ளவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க இத பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தோலுரிச்சு காட்டியிருக்காங்க நயன்தாரா அவர்கள்.